பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை நேசிக்கிறார். ஒருபோதும் நம்மை கைவிடாமல் எப்பொழுதும் நம் துணையாய் இருந்து நம் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் என்ற தலைப்பிலே 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றார். பிரியமானவர்களே, யோனத்தான் பெலிஸ்தியர்கள் இருக்கிற இடத்திற்கு அவர்களை முறியடிக்கும்படிக்கு போகும் பொழுது தன்னோடு இருந்த ஆயுததாரி இடத்திலே இந்த வார்த்தை சொல்லுகிறான். நாம் 2 பேர் போகிறோம், ஆனால் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாய் போகிறார். அநேகம் பேராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பேராக இருந்தாலும் சரி, கர்த்தர் துணையாக இருக்கிறபடினாலே கர்த்தர் நிச்சயமாய் ஜெயம் கொடுப்பார். அவராலே நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்ற நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நம் வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்த்து போகிற காரியங்கள் எப்படியானவைகளாக இருந்தாலும் அந்த தீமைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாமல் நம்மோடு கூட இருக்கிற தேவனை நம்பி நாங்கள் செயல்படும் பொழுது அந்த தீமைகள் தோற்று போகிறது. காரணம் எங்களுடைய பலனோ எங்களுடைய முயற்சி அல்ல, கர்த்தர் அந்த காரியத்தை நடத்தி முடிக்கிறபடினாலே அது நமக்கு வாய்க்கிறது. நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனை நாங்கள் முன் வைக்கும் பொழுது தேவன் அதை நடத்துகிறார். தேவன் நிச்சயமாகவே அந்த காரியத்தை அனுகூலமாக நமக்கு நன்மை உண்டாகும்படிக்கு முடிய பண்ணுகிறார். அங்கு பார்க்கிறோம், மீகா புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோனத்தானும் ஆயுததாரியும் பெலிஸ்தியர் இருக்கிற அந்த தானியத்துக்கு போகும் பொழுது அவர்கள் எல்லோரும் முடிந்து விழும்படியாக கர்த்தர் முன்பாக நடந்து சென்றார். பெலிஸ்தியர் அன்று நாள் அழிக்கப்பட்டார்கள். தேவ கரமானது யோனத்தானுக்கு துணையாயிருந்து அன்று நாள் ஒரு ஜெயத்தை காணும்படிக்கு உதவி செய்தது. நாம் கர்த்தரை முன்பாக வைப்போம், கர்த்தரை நம்பி வாழ்வோம். அவரை நம்பினவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. தேவனை நம்பினவர்களுக்கு ஒரு வெட்கமும் வராதபடிக்கு கர்த்தர் அவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும்படிக்கு செய்வார். தேவ சமூகத்திலே நாம் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு அவர் மறு உத்தரவு தருகிற தேவர். இந்த நாளிலும் கர்த்தரை முன்பாக வைப்போம். எல்லா காரியத்திலும் கர்த்தரை முன்பாக வைப்போம். அவர் நம் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஜபம் செய்வோம். இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே ஏறெடுக்கிற இந்த ஜபத்தை நீர் ஆசீர்வதித்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், நாங்கள் முன்வைத்து ஆண்டவரை செயல்படுகிற எல்லா காரியத்திலும் உம்முடைய தயவுகள் இரக்கங்கள் உண்டாயிருக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். தேவரீர், நாங்கள் போகிற எல்லா காரியத்திலும் நீர் முன்பாக போகிறாக. நீர் முன்பாக நடந்து ஆண்டவர் எல்லா தீமைகளையும் அகற்றி கோணலாய் இருக்கிற எல்லா காரியத்தையும் நீர் மாற்றி சுமூகமாக எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணும்படிக்கும் இந்த சமூகத்திலே ஆண்டவர் ஏறெடுக்கிறேன். தேவர், நீர் தாமே ஒவ்வொருவரும் பலப்படுத்துவீராக. ஆண்டவர், நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய தயவு இரக்கம் எப்பொழுதும் எங்களை தாங்கும்படிக்கு எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்திலே தரை மட்டும் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.